ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஒரு வீட்டில் தினமும் சமைக்கிறவங்க யாரு? வீட்டை சுத்தமாக வைக்கிறவங்க யாரு? குழந்தைங்கள பார்த்துக்கிறவங்க யாரு? ஃபேமிலியோட எல்லா தேவைகளையும் ஞாபகமாக வச்சுக்கிறவங்க யாரு? ஹோம் மேக்கர்ஸ். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எல்லாரும் நம்புகிறாங்க. நம்ம மாதிரி ஹோம் மேக்கர்ஸ் பணக்காரவங்களா ஆகவே முடியாது. ஏன்னா அவங்க வேலைக்கு போகிறதில்ல, சம்பளம் வாங்குறதில்ல, வருமானமே இல்லை அப்படின்னு. இந்த 3 காரணம் சொன்னாலே போச்சு, முடிஞ்சிரும். நானும் ஒரு காலத்தில் அதே மாதிரி தாங்க நினச்சேன். நம்ம கைக்கு பணமே வரல, நம்ம என்ன சேமிப்பு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு நாள் ஒரு பழைய கதை ஒன்று படித்தேன். அந்த கதை என் பணத்தை பற்றின அந்த எண்ணத்தையே மாற்றிடுச்சுங்க. அந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு கொஞ்சமாக டக்குன்னு சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய வியாபாரி இருந்தாங்களாங்க. அவருக்கு 3 மகன்கள். ஸோ அவருக்கு அந்த வயசாயிடுச்சு. தன்னோட சொத்துக்களை யாராவது கொடுக்கணும்னு யோசிச்சாரு. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணார்னா, 3 பேரையும் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு தங்க காசு மட்டும் கொடுத்தாரு. அந்த ஒரு காசை வச்சு ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதோட மதிப்பை உருவாக்கி காட்டுங்கன்னு சொன்னார். ஸோ முதல் மகன் என்ன பண்ணானா, அந்த காசை செலவு பண்ணிட்டான். ஸோ 2வது மகன் என்ன பண்ணானா, அதை பத்திரமா பூட்டி வச்சுக்கிட்டான். 3வது மகன் என்ன பண்ணானா, அந்த ஒரு காசை விதையாக நினச்சான். அதை வச்சு சின்ன வியாபாரம் ஆரம்பித்தான். ஒரு வருஷம் கழித்து அந்த ஒரு காசு 100 காசாக மாறிடுச்சு. அப்போ அந்த அப்பா சொன்னாராம், பணக்காரன் ஆகிறதுக்கு நிறைய பணம் தேவையில்லை, சரியான பழக்கம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி. ஏன்னா நம்ம மாதிரி ஹோம் மேக்கர்ஸ்க்கு இது ரொம்பவே பொருந்துங்க. நம்மக்கிட்ட லட்சங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் லட்சாதிபதியாக ஆகிற பழக்கத்தை இன்னிலேருந்து ஆரம்பிக்கலாமா? அதுக்கு நான் சொல்ல போகிற 3 ஈஸியான சேமிப்பு ஒரு ரகசியம் சொல்லிக்கலாம். 3 சீக்ரெட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகே, அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரகசியம் என்னென்னா, முதல்ல உங்களுக்கு நீங்களே சம்பளம் கொடுங்க. ஒரு வீட்டில் எல்லாருக்கும் சம்பளம் வரும், ஆனால் வீட்டு வேலை செய்கிற அம்மாவுக்கு மட்டும் சம்பளம் வரவே வராது. அதனால தான் என்ன ஆகுதுன்னா, நம்ம மதிப்பு நமக்கே தெரியாமல் போயிடுது. இதுக்கு நான் சொல்கிற சின்ன ட்ரிக் என்னென்னா, வீட்டு செலவுக்கு பணம் வந்த உடனே 100 ரூபாவாக இருந்தாலும் 200 ரூபாவாக இருந்தாலும் முதல்ல ஒரு கவரில் போடுங்க. அது உங்களோட சேவிங்ஸு. யாரையும் அதை தொடக்கூடாதீங்க. நம்ம வீட்டில் அது யாராவது அந்த கவரை பார்த்தா போதும், இப்போ ஹஸ்பண்டே வச்சுக்கோங்க, பார்த்து இது என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடு. ஒன்றும் இல்லைங்க, இது பழைய பில்லு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருங்க, மறைச்சி வச்சுருங்க. அதுக்காக நான் பொய் சொல்லுங்கன்னு சொல்லலை, ஆனால் இந்த சேமிப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சால் அது சேமிப்பாக இருக்காது. அதனால் உங்களுக்கான ஒரு சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு எவ்ரி மந்த் 500 நீங்கள் சேவ் பண்ணாலே 1 இயர் 6,000, 10 இயர்ஸ் 60,000. இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட்டாக யோசிங்க. சின்ன காசு தான் அப்படின்னு அதை ஈஸியாக எடுத்துக்காதீங்க. அடுத்து செகண்ட் ரகசியம் என்னென்னா, வீட்டுக்குள்ளே இருக்கிற பணக்கசிவை நிறுத்துங்க. அதாவது நம்ம சம்பாதிக்கிறதை விட வீணாக செலவு பண்ணுறதுனால தாங்க பணம் போகுது. நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் என்ன நான் சொல்லவா? அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த மைண்டும் உங்கள் வீட்டில் எதுலாம் நம்ம தேவையில்லாமல் பணத்தை போட்டிருக்கோம் அப்படின்னு தெரியும். ஸோ எக்ஸ்ட்ரா கண்டெய்னர்ஸு, இருக்கிற பாத்திரத்தையே திரும்ப வாங்குறது, இம்பல்சிவ் ஆஃபர்ஸை பார்த்து நம்மளை ஏமாற்றிக்கிறது, ஆன்லைன் ஷாப்பிங்ஸு, ஃபேன்சி பாக்ஸு, இந்த மாதிரி தேவையில்லாத கிச்சன் கேட்ஜெட்ஸு, ஸோ ஆஃபர் ட்ராப்பில் விழுறது, இதெல்லாம் பண்ணாலே நம்மளோட கையில் இருக்க காசு இப்போ டக்குன்னு ஓடிடும். ஸோ அமேசான் ஓப்பன் பண்ணி ஆஃபர்ஸ் பார்த்தாலே இது இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே முடிஞ்சுது அப்படின்ற அளவுக்கு நம்ம போயிடுறோம். ஆஃபர்ஸ் அப்படின்ற அளவுக்கு நம்மளை இழுத்துட்டு போயிடுது. ஸோ ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணுவோமா, பார்சல் வந்ததுக்கப்புறம் இதை ஏன் வாங்கணும் அப்படின்னு நாமையே யோசிக்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த மாதிரி ட்ராப்பில் போய் விழுந்துடாதீங்க. அடுத்த சீக்ரெட் என்னென்னா, பணம் இல்லைன்னு சொல்லாதீங்க, பணம் உருவாக்க கற்றுக்கோங்க. இப்போ ஒரு யூடியூப் மூலமாக உங்களோட பேஷன், அதாவது ஒரு யூடியூப் மூலமாக உங்களுக்கு ஏர்ன் பண்ணலாம். டெய்லரிங்கு, டியூஷன் வச்சு ஒரு 2-3 பசங்க வச்சா கூட நம்ம மாதம் 1000 ருபீஸ் ஏர்ன் பண்ணலாம், நீங்கள் படித்ததை வச்சு. ஸோ நெக்ஸ்ட் மெஹந்தி நல்லா போட தெரியும்னா அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். குக்கிங், ஒரு ஊறுகாய் பண்ணுறது, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் வச்சு பிஸ்னஸ்ஸு, இல்லை இன்ஸ்டாகிராமில் அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸில் ரீசெல்லிங்காக, வாய்ஸ் ஓவரில், ஃப்ரீலான்சிங்கில் ஓல்டு ஐட்டம்ஸ்லாம் சேல் பண்ணி
பிரியாணி, இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. நம்மளோட பேஷன் என்ன நம்ம கண்டுபிடிச்சாலே நம்ம சூப்பராக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்மளோட வருமானத்தை உருவாக்க முடியாதுன்னு யாருங்க சொன்னால்? வீட்டிலேருந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, ஒருத்தவங்க போய் வெளியே போனால் தான் நான் சம்பாதிக்க ஆரம்பிக்க முடியும் அப்படின்லாம் கிடையாது. வெளியே போய் சம்பாதிக்கிறவங்க இப்போ 15,000 ரூபாய் ஒரு மாதம் சம்பாதிக்கிறாங்களா, அதை நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணலாம். உங்களோட சேவிங்ஸ் மூலியமாகவும் பண்ணலாம். ஸோ இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இது உண்மை நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ சேமிக்கிறதுன்றது பணத்தை சேமிக்கிறது மட்டும் இல்லைங்க, நம்மளோட சுயமரியாதையும் சேமிக்கிறது. நம்ம கையில் ஒரு சின்ன சேமிப்பு இருக்கும்போது ஒவ்வொரு செலவுக்கும் நம்ம பயப்பட வேணாம். அவசர நேரத்தில் யாரும் கை நீட்டி நம்ம ஃபஸ்ட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலையும் குறையும். ஒரு அம்மாவுக்கு இதை விட பெரிய நிம்மதி வேறு என்னங்க இருக்க முடியும்? நீங்கள் ₹1,00,000 சேமித்தா மட்டும்தான் லட்சாதிபதி ஆக முடியும்லாம் இல்லைங்க. எனக்கு ஏதாவது நடந்தாலும் என் குடும்பம் சமாளிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தால் அதுவே உண்மையான செல்வங்க நம்மளுக்கு. ஒரு நாள் உங்கள் குழந்தை பெரியவங்க ஆகும்போது, பெருசாகும்போது, அம்மா எப்போதும் சிக்கனமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது, அதனால தான் நாங்களும் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கோம்னு சொல்லுவாங்க. அதுதாங்க ஒரு அம்மாவுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். இன்றைக்கி ₹100 சேமிக்கிறீங்கன்னா அது ஜஸ்ட் ₹100 மட்டும் இல்லை, அது உங்களோட எதிர்காலத்துக்கான ஒரு பவர்ன்னு சொல்லலாம், ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். இன்றைக்கி 500 சேமிக்கிறீங்கன்னா அது ஒரு தொகை மட்டும் இல்லைங்க, இது நானும் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே கொடுத்துக்கிற ஒரு நம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ். அதனால் வேலைக்கு போகலைன்னு உங்களை நீங்களே குறைச்சி நினைக்காதீங்க. ஒரு வீட்டோட வருமானம் எவ்வளோ முக்கியமோ அதை சரியாக யூஸ் பண்ண தெரிகிற ஹோம் மேக்கரும் அவ்வளோ முக்கியம் தாங்க. சம்பாதிக்கிற ஒருத்தராக இருக்கலாம் உங்கள் வீட்டில். ஸோ ஆனால் அந்த பணத்தை எங்கே செலவு பண்ணணும், எங்கே சேமிக்கணும், எப்படி அதை வளர்க்கணும் அப்படின்னு முடிவு செய்கிற சக்தி பல வீடுகளில் இந்த ஹோம் மேக்கர்ஸ்க்கு தாங்க, நம்மளை மாதிரி ஹோம் மேக்கர்ஸ்க்கு தான் இருக்குது. ஸோ இந்த பவரை நீங்கள் ரொம்ப குறைச்செல்லாம் மதிப்பிடாதீங்க. இன்றைக்கி ஒரு சின்ன சேமிப்பாக இருக்கலாம், 5 வருஷம் கழித்து உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நாள் நீங்களே கண்ணாடி முன்னாடி நின்று, அந்த நாள் நான் எடுத்த இந்த ஒரு முடிவு தான் இன்றைக்கி என் வாழ்க்கையை மாற்றிடுச்சின்னு பெருமையாக சொல்வீங்க. ஸோ அந்த நாளுக்காக இன்றைக்கே ஆரம்பிப்போமா, வெயிட் பண்ணாமல். இந்த செயின் நான் காமிச்சல, அது எங்கள் அம்மா என்னோடய பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணுது. செம்ம க்யூட்டாக இருந்தது, அதனால தான் உங்ககிட்ட நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையை மாற்றுறது ஒரே நாளில் வரக்கூடிய அந்த பெரிய அமௌண்ட் சம்பளமோ இல்லை, தினமும் நம்ம எடுக்கிற சின்ன சின்ன ஒரு டெசிஷன்ஸு. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குவா, 10 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது உங்ககிட்ட டெய்லி ₹50 மட்டும் சேவிங்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, 10 வருஷம் கழித்து இது ஒரு நல்ல தொகையாக இருந்திருக்கும். ஓகேயா? நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு வேளை அப்போது நம்பி நான் ஆரம்பிச்சிருக்கலாம்ல, நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த நாளை தவறு விட்டோம், பரவாயில்ல. அதை நினச்சி வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி தான் இன்னொரு 10 வருஷத்துக்கான முதல் நாள். இன்றைக்கி ஆரம்பித்தா 10 வருஷம் கழித்து நீங்கள் நன்றி சொல்ல போகிறது இந்த வீடியோக்காகவோ எனக்காகவோ இல்லை, உங்களுக்கு நீங்களே. ஏன்னா அந்த ஒரு முடிவை எடுத்தது நீங்கள் தான். ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கலாம், இல்லை பசங்க படிக்கலாம். ஆனால் அந்த வீட்டோட எதிர்காலத்தை சூப்பராக கட்டி அமைக்கிறது யாருன்னா நான் பெரும்பாலும் நம்மளை மாதிரி ஒரு ஹோம் மேக்கர்ஸ். ஓகேயா? ஸோ வீட்டுக்கு என்ன வாங்கணும், எதை வாங்கக்கூடாது, எங்கே செலவு குறைக்கணும், எங்கே சேமிக்கலாம், இந்த முடிவுங்க எல்லாம் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் பல வருஷத்துக்கு கழித்து பார்த்தா அதே முடிவு ஒரு ஃபேமிலியோட வாழ்க்கையே மாற்றக்கூடிய பவர் இருக்குது. ஸோ சில பெண்கள் சொல்லுவாங்க, என் கையில் காசே வராது, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. உங்கள் கையில் பணம் வராததுனால உங்கள் மதிப்பு குறைஞ்சிடுமா? இல்லை. ஸோ இந்த வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா முதல்ல ஓடுறது நீங்கள் தான். பசங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கும் தூங்காமல் உட்காந்துருக்கிறதும் நீங்கள் தான். வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறதும் நீங்கள் தான். அந்த லவ், அந்த உழைப்பு, சம்பளம் கிடையாதுங்க அதுக்கெல்லாம். ஆனால் அதனால உங்களோட மதிப்பையும் அந்த சம்பளத்தோடையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும்.
அது ஆக்சுவலி அப்படி கம்பேர் பண்ணவே கூடாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாற்றிக்கோங்க, நான் செலவு பண்ணுறவங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நான் நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தோட எதிர்காலத்தை ஒரு ஃப்யூச்சர் வந்து செம்மையாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மட்டும் யோசிங்க. அந்த ஒரு எண்ணம் வந்து உங்களோட ஒவ்வொரு முடிவையும் வந்து சேஞ்ச் பண்ணும். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு 100 ருபீஸ் சேமிக்க முடியுமா, சேமிங்க. ஒரு 500 முடியுமா, ஓகே, இட்ஸ் ஓகே. ஸோ 1000 முடியுமா, இன்னும் நல்லது. ஸோ தொகை வந்து முக்கியம் இல்லைங்க, நம்மளோட ஹேபிட்ஸ் தான் வந்து முக்கியம். ஏன்னா பழக்கம் தான் வாழ்க்கையை வந்து மாற்றும். ஒரு மரம் வந்து இன்றைக்கி நிழல் தருதுன்னா யாரோ ஒரு நாள் அதை விதைச்ச ஒரு விதைனால தான், நட்டு வச்சதுனால தான். அதே மாதிரி ஒரு குடும்பம் நாளைக்கு நிம்மதியாக இருக்கணும்னா இன்றைக்கி நம்மளை மாதிரி பெண்கள் வந்து சின்னதாக ஒரு சேவிங்ஸ் ஒரு நாள் உங்கள் சன் இல்லைனா உங்கள் டாட்டர், எங்கள் அம்மா எப்பவுமே வந்து வீணாக செலவு பண்ண மாட்டாங்க, அவங்க சேமிச்சனால தான் நாங்கள் இன்றைக்கி நிம்மதியாக இருக்கோம்னு சொன்னால் அதை விட பெரிய கிஃப்ட்டு ஒரு அம்மாவுக்கு வேணுமா? ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு நாளையிலேருந்து ஆரம்பிக்கலான்னு சொல்லாதீங்க, நாளை வராமலும் போகலாம். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே ஒரு கவரை எடுங்க, அல்லது ஒரு தனியாக ஒரு சேமிப்பு கணக்கு வைங்க. இல்லைனா அப்படி ஒரு ஏதாவது ஸ்கீம்ஸ் இருந்தால் சேவிங் ஸ்கீம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் ஏதாவது ஒரு முதல் அடியை வந்து இன்றைக்கி எடுங்க. ஏன்னா லட்சாதிபதி ஆகிறது ஒரு லக்னால, அதிர்ஷ்டனால இல்லைங்க, அது நம்ம பண்ணுற பழக்கத்தினால தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸாக இருந்துச்சுன்னா, பிடிச்சிருந்ததுன்னா இதை உங்கள் அம்மாவுக்கும் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும், உங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக மட்டும் இல்லை, ஒர்க்கிங் உமனாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொரு பெண்ணும் வந்து பணத்தை சேமிக்கணும், வளர்க்க தெரியணும். அந்த குடும்பத்தோட எதிர்காலமும் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இன்றைக்கி இது போன்ற நம்மளோட லைஃப்பில் ஹெல்ப் பண்ணக்கூடிய வீடியோக்கள் வேணும்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இந்த வீடியோ பற்றின ஏதாவது கமெண்ட்ஸ் இல்லை வந்து ஏதாவது நீங்கள் கேட்கணுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பயோவில் வந்து என்னோடய மெயில் ஐடி இருக்கும், அதுலேயும் நீங்கள் போய் எனக்கு நீங்கள் மெசேஜ் தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.